வணக்கம். உலகம் யாவையும் தாமுட வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகில்லா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று துவங்குவது கவிச்சக்கரவர்த்தி கம்பரின் மாபெரும் காவியமாகிய ராமகாதை கம்பராமாயணம். இதிலே காவியம் முழுவதும் இடைபெற்ற நிகழ்வற்ற ஒரு நாயகரை பார்க்கவிருக்கிறோம். ஆம், அவர்தான் ஆயிரத்தில் ஒருவர். ஆயிரத்தில் ஒருவன் என்ற சொற்றொடரை திரைப்பட பாடல்களிலும் இலக்கிய மேடைகளிலும் நீங்கள் செவியுற்றிருப்பீர்கள். ஆனால் தோன்றியது கம்பரிடம்தான். பல திரைப்பட பாடல்களுக்கு சொற்றொடர்களை நான் கம்பனிடம் எடுத்தேன் என்று கவியரசர் ஒத்துக்கொள்வார். அதுபோன்று ஒன்றுதான் ஆயிரத்தில் ஒருவன். கம்பர் சாதாரண புலவராக இருக்கிறார். திருவெழுந்தூரில் தோன்றினார், மன்னனிடம் சேவை புரிந்தார். ஆனால் கவிஞனுக்கே உரிய ஒரு இருமாப்பு இருக்கும் அல்லவா, அதனால் மன்னனை பணிய மறுத்து விட்டார். நீ நாட்டுக்கு ராசா, நான் பாட்டுக்கு ராசா, நான் ஏன் உன்னை பணிய வேண்டும் என்று கூற மன்னன் அவரை புறக்கணித்தார். அப்பொழுதுதான் கொம்பேற்றுக் கொள்ளாத குரங்கும் உண்டோ என்று 770 பாட்டு பாட்டார் கம்பர். அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு மாபெரும் காவியம் செய்ய வேண்டும் என்று அவா எழுந்தது. நேராக திருவெண்ணநல்லூர் வந்தார். அடையா நெடுங்கத உடைய வள்ளல் சடைப்ப வள்ளல் வீட்டுக்கு வந்தார். அவர் புலவர்களை ஆதரித்து இருப்பிடமும் உணவும் வழங்கும் வள்ளல் கம்பரை காஞ்சி மாநகரம் அனுப்பி அங்கே வடமொழி கற்க செய்தார். அங்கே வால்மீகி வழங்கிய மாபெரும் காவியமாகிய ராமகாதை கற்று திரும்பினார் கம்பர். அதன் பின்பு உலகம் யாவையும் தாமுள்ள வாக்கலம் என தொடங்கும் காவியத்தை எழுத துவங்கினார். 10,638 பாடல்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, 10,638 பாடல்கள் கொண்ட காவியம் ராமகாதை. அது போக 3,150 மிகைப்பாடலும் இருக்கின்றன. இத்தனையும் அவர் எழுதி முடிக்க சடைப்ப வள்ளல் அவருக்கு இருப்பிடமும் உணவும் உடையும் கொடுத்து வழங்கினார். அது நன்றி மறவாத நல்லவ தமிழ் புலவன் 1000 பாட்டுக்கு ஒரு முறை சடைப்ப வள்ளலை அவர் குறிப்பிடுவார். அதுதான் ஆயிரத்தில் ஒருவன். காவியம் தொடங்கிய உடனே 10வது பாடலில் இது காவியம் என்னவென்று சொல்லும் போது நூலின் பாவிகள் முதலில் சொல்வார். ஓர் பூசை முற்றவும் நக்குவ புக்க என்ன ஆசை பற்றி அறையை விட்டேன் மற்ற காசையில் கொற்றத்து ராமன் கதை ஆரோ. பிள்ளையில்லாத ராமன் கதையை ஒரு பார்க்கடல் பூனை குடிப்பது போல் நான் சொல்ல வந்தேன் என்று நூலின் பாவியம் சொல்வார். 10வது பாடல் நடையில் நின்றுயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராம அவதார பேர் தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை வெண்ணையூர் சடையன் வைன் தந்ததே என்று சடையனுக்கு சடைப்ப வள்ளலுக்கு அந்த திருவெண்ணநல்லூர் வாழ் சடைப்ப வள்ளலுக்கு நன்றி செலுத்துவார். அடுத்த விஸ்வாமித்திரர் ராம லக்குவனை அழைத்து கொண்டு போய் வேள்வி முடிந்த பிறகு அவர்களுக்கு படைக்கலங்கள் வழங்குவார். எப்படி? சடையப்ப வள்ளல் வருவோருக்கு உதவி செய்வது போல் என்றார். இப்படி 1000 பாடலுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை குறிப்பிட்டிருப்பார். இறுதியில் ராம காவியம் படைக்கின்ற எவரும் சடையப்ப வள்ளலை தவிர்த்துவிட முடியாது என்பதற்காக அரியணை பட்டாபிஷேக பாடலிலும் வள்ளலை குறிப்பிட்டிருப்பார். சடையப்ப வள்ளல் பற்றி தெரிந்திராமல் காதை படிப்பவர்கள் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் கொற்றம் கவிக்க இருவரும் கவரி வீச விரைசெறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி என்பதே ராம பட்டாபிஷேகத்தின் கம்பரின் கவி. இப்படி தன் வள்ளலுக்கு நன்றி செலுத்திய கம்பனுக்கு
நாம் நன்றி சொல்வோம். நன்றி, வணக்கம்.